இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்குமே செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதற்கான முயற்சிகளையும் நிறைய நம்ம எடுக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் செழிப்பாக வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் ஒன்று தான் கர்த்தருடைய வார்த்தைகள் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை. நீங்கள் ரொம்ப ஆசையாக வேதத்தை வாசிச்சிங்க அப்படின்னா அது தேவனுக்கு மிக மிக பிரியமான காரியம். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதத்தை அடிக்கடி தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். தேவ வார்த்தைகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை தான் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை வளர்க்கும். அந்த விசுவாசம் நம்முடைய வாயில் ஜீவனுள்ள வார்த்தைகளாக வெளிப்படும். அப்படின்னா சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். அப்பா, இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையில் அப்பா வாஞ்சியாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு வசனம் சொல்லுதுப்பா. அமேன். நீர்க்கால் ஓரமாக நடப்படுகிற மரம் அப்படின்னா அதுக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சங்கிறது இருக்காது. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அது தண்ணீரை சம்பாதிக்க தேவையில்லை. அதனுடைய வெகு சுலபமாக அதுக்கு தேவையான தண்ணீரை அதனால் எடுக்க முடியும். மிக அருகில் நீர்க்கால்களின் அருகில் இருக்கிறதுனால அந்த தண்ணீரை வெகு சுலபமாக அதை எடுக்க முடியும். அதை மாதிரி இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு பெருசாக பிரயாசப்படாமல் வெகு வெகு சுலபமாக அப்பா, இது உமக்கு லேசான காரியம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கும் இது லேசான காரியமாக இருக்கணும். வெகு வெகு சுலபமாக அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. அமேன். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தால் கூட அதை நீங்கள் சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுக்கு அதே மாதிரி வெகு சுலபமாக வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழியை இன்றைக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்க ஏசப்பா. தன் காலத்தில் தன் கனியை தந்து அமேன். ஹல்லேலூயா. அங்கே தாமதம் அப்படிங்கிறது இருக்காது. வேதத்தில் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைங்களுடைய வீடுகளில் தாமதம் அப்படிங்கிறது இருக்காது. பிள்ளைகளுடைய திருமணத்திற்கோ இல்லை குழந்தைகளுக்கோ எங்கேயுமே அங்கே தாமதங்கிறது இருக்காது. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் கூட இருக்கிறதுனால அமேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லாமே அதன் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். ஏன்னா தேவன் அவருடைய கரங்களில் உங்களுடைய காலங்களை வைத்திருக்கிறாரு. அமேன். அவர் அனுமதித்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதன் காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. அமேன். இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அமேன். மரங்கள்லாம் ஒரு காலத்தில் இலையெல்லாம் உதிர்ந்து போய் செழிப்பாக இல்லாமல் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தை நாம் தியானிக்கும்போது அமேன், வேத வார்த்தைகளின் மீது நாம் வாஞ்சையாக இருக்கும்போது நாம் இலையுதிரா மரங்கள் போல் இருப்போமா. அப்போ எப்பவுமே செழிப்பாக இருப்போம்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சம் வரலாம், கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும்
எப்பவும் செழிப்ப தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரு. எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இதை பேசுகிறாரு. அமேன். இலையுதிரா மரங்கள் போல உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், நிறையா நஷ்டங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் இனி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை மட்டும்தான் கட்டளையிடுகிறாரு. அமேன். ஏன்னா நீங்கள் கையிடும் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறாரு. நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட தேவன் அதை வாய்க்க பண்ணும்போது உங்களுக்கு அபரிதமான பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இன்றைக்கு தெரிந்தெடுத்து என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்களை பார்த்து தேவன் பேசியிருக்கிற வார்த்தைகள் இது யாருக்கோ பேசினதில்லை. தேவன், சர்வ வல்ல தேவன் இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக பேசுகிற வார்த்தை. அமேன். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையாய் வாசிக்க வேண்டியது, அதை நீங்கள் தியானிக்க வேண்டியது. அப்படின்னா இது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கூட்டி கொடுப்பார். அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஏதோ கட்டாயத்தின் பேரில் வேதத்தை வாசிக்காமல் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தின் பேரில், வேத வார்த்தை மேலே இருக்கக்கூடிய வாஞ்சையினால் அப்பா இனி உம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணும் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களும் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்குது. ஆசீர்வாதத்தை சேர்ப்பதற்கான வழிகள் நிறைய உலகத்தில் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல இந்த வழி தான் உத்தமமானது. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த சீக்கிரட்டை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது தீர்மானத்தை எடுத்துட்டோம் ஏசப்பா. அமேன். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்கள் தலைமுறையும் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா எங்கள் இருதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோடு வேதத்தை வாசித்து தியானித்து அப்பா உம்மோடு நாங்கள் எப்போதுமே பேச போகிறோம்ப்பா, உறவாட போகிறோமாப்பா. அப்பா நிறைய பேர் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுக்கு வாஞ்சி இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி ஏகப்பட்ட தடைகள்ப்பா. இன்றைக்கு அந்த தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அமேன். அப்பா வேதம் வாசிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு உலக பிரகாரமாக ஆவிக்குரிய அத்தனை தடைகளையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்தெறிகிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த ஜெபம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்யம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.